பார்வதி சிவன் தான் தன்னுடைய சக்திக்கான காரணம் அப்படிங்கறதையும், தனக்கு சக்தி சிவன் கிட்ட தான் கிடைக்குது அப்படிங்கறதையும் நான் அதை முழுமையா நம்புறதாகவும் சொல்றாங்க இல்லையா. அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு பார்வதி நீ சொல்ற இது எல்லாத்தையும் நீ முழுமையா நம்புறியா அப்படின்னு கேட்டதும் ஆமா அப்படிங்கிறாங்க பார்வதி இதை முழுமையா நம்பும் போது அந்த நம்பிக்கை நான் எப்படி உடைக்க முடியும் அப்படின்னு சிவன் சொல்றாரு. எல்லாரும் இதை சந்தோஷமா பாத்துட்டு இருக்க சிவன் நந்தியை கூப்பிடுறாரு. என்னோட பக்தன் ரொம்ப வருஷமா தவம் பண்ணிட்டு இருக்கான், என்னோட தரிசனம் கொடுக்கறதுக்கு அவனை கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறாரு. நந்தியும் நிச்சயமா கூட்டிட்டு வரேன், பேரை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இவரும் பிரிங்கி முனிவர் தண்டகாரண்யத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில அந்த முனிவர் இருக்க இடத்த காமிக்கிறாங்க. அங்க பிரிங்கி முனிவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி யாககுண்டத்துக்கு முன்னாடி தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தவம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க சிலர் ஓம் ஹ்ரீம் காளியே நமகன்னு சொல்லி யாகம் நடத்துற சத்தம் கேக்குது. உடனே கண்ணை முழிச்சு பாக்குற அந்த முனிவர் இவ்வளவு நாளா இந்த வனத்துல மகாதேவரோட பேரை மட்டுமே தானே உச்சரிச்சுட்டு இருந்தாங்க, இப்ப யார் காளியோட பேரை சொல்லி யாகம் நடத்துறது அப்படின்னு கோபமா கேக்குறாரு. அதோட நிக்காம அந்த இடத்துக்கே போயிடுறாரு. அங்க போயிட்டு யாகம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவரு தன்னோட சக்தியை யாக குண்டத்துல செலுத்தி அந்த யாகத்தையும் தடுத்து நிறுத்துறாரு. அங்க இருக்கிற முனிவர் கேட்கிறாரு, என்ன பிரிங்கி முனிவரே, நீங்கள் ஒரு முனிவர் தானே, இன்னொரு முனிவரோட யாகத்தை நீங்க தடுக்கிறீங்க, இது ஒரு முனிவரோட வேலை கிடையாது, இது அசுரர்களோட வேலை அப்படிங்கிறாரு. நான் முனிவரோட வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன், நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் அசுரர்களோட வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, மகாதேவரோட பேரை உச்சரிக்கிறதை விட்டுட்டு மகா காளியோட பேரை உச்சரிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. அதோட நிக்காம நான் எச்சரிக்கை பண்றேன், இனிமேலும் எதிர்காலத்துல கூட அந்த தப்பு செய்யாதீங்க அப்படிங்கிறாரு. உடனே அங்க இருக்க முனிவர் சொல்றாரு, மகாதேவரோட மனைவி தானே மகாகாளி அப்படிங்க. இவர் சொல்ல அது எனக்கு தெரியும், ஆனா நீங்களும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மனைவி கணவன் பின்னாடி தான் போகணும், அவ கணவனை விட உயர்ந்தவ கிடையாது அப்படிங்கிறாரு. உடனே அந்த முனிவர் சொல்றாரு, ஆனா காளி இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்தி இருக்கிறார், ரெண்டு முண்டு தூம்ரலோச்சன் தாரகாசுரன் ரக்தபீஜன் இந்த மாதிரி பயங்கரமான அரக்கர்களையும் அழிச்சிருக்கா அப்படின்னு காளி அழிச்ச அசுரர்களோட பேரெல்லாம் சொல்றாரு. அதுக்கு பிரிங்கி முனிவர் இதெல்லாம் யாரோட சக்தியால செஞ்சாங்க, மகாதேவரோட சக்தியால தான், மகாதேவர் இல்லைன்னா மகாகாளி அவதாரம் எடுத்திருக்க முடியுமா, சக்திங்கிறது இருக்கு, ஆனா அது சிவனோட சக்தி தான் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம நான் உங்க எல்லாருக்கும் எச்சரிக்கை செய்யறேன், இனிமே வழிபாடு யாகும் எல்லாமே மகாதேவரோட பேர்ல தான் நடக்கணும், மகாகாளியோட பேர்ல நடக்க கூடாது, என்னதான் அவங்களோட மனைவியா இருந்தா கூட ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அவர் லெக்சர் கொடுத்துட்டு இருக்க டயத்திலே நந்தியும் சேர்றாரு அந்த இடத்துக்கு. இதெல்லாம் கவனிச்சிருப்பாரு போல இருக்கு. அந்த வித்தியாசத்தை உங்களுக்கு உணர்த்துறதுக்கு உங்களுக்கு நினைவூட்ட விரும்புறார் மகாதேவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வணங்குறேன் அப்படிங்கிறாரு. பிரிங்கி முனிவரும் சொல்ல உங்களோட எண்ணத்தினால் புரிஞ்சுக்க முடியலையே அப்படிங்கிறாரு. நந்தியும் திருப்பி என்ன சொல்றாருன்னா, என்னாலே மகாதேவரோட எண்ணத்தை புரிஞ்சுக்க முடியல, திடீர்னு உங்களை கைலாயத்துக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, ஆனா இப்போ எனக்கு கொஞ்சம் புரியுது அப்படின்னு இவர் பேசுறதை குறிப்பிட்டு சொல்றாரு. ஆனா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு மகாதேவர் என்ன பத்தி நினைக்கிறாரா, இதுக்கு மேல நான் என்ன தெரிஞ்சுக்கணும், இப்படி ஒரு நல்ல விஷயத்த சொன்ன நீங்க யாருன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க, நான் தான் நந்தி, மகாதேவரோட கணங்கள்ல ஒருத்தன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. சரி, இப்போ நீங்க கைலாயம் வரதுக்கு தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும், என்னோட வாழ்நாள் முழுக்க நான் அவருக்காகவே அர்ப்பணிச்சிட்டேன், அவரோட தரிசனத்தை பாக்குறதுக்கு நான் வரமாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும், ஹரஹர மகாதேவா உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களோட பக்தனோட வேண்டுதலை நீங்க காது கொடுத்து கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க சிவன் அதை கவனிச்சுட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அடுத்த காட்சியில பார்வதி முருகனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு சிவன் பார்த்து சந்தோஷப்படுறாரு. இவர் போதும் அப்படின்னாலும் நீ யுத்தத்துல எவ்வளவு களைச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் பாசமா ஊட்டிட்டு இருக்காங்க. அவர் நான் பெரியவனாயிட்டேமா, இப்போ நானே சாப்பிட்டுக்குவேன் அப்படிங்கிறாரு. உடனே பார்வதி சொல்றாங்க, நீ என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே குழந்தைதான், வருஷக்கணக்கா நான் உனக்கு உணவு ஊட்டுறதா கனவுதான் கண்டிருக்கேன், ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல, தன்னோட குழந்தைக்கு தன்னோட கையில உணவு ஊட்டினாதான் ஒரு தாய்க்கு ரொம்ப திருப்தியா இருக்கும், அது உனக்கு புரியாதுப்பா அப்படின்னு, உன்னோட தாய்க்கு அந்த மகிழ்ச்சி தரமாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. எதுவும் பேச முடியாம பார்வதியை பார்த்துட்டு இருக்க முருகன் தாயை திறக்கிறாரு அவங்க ஊட்டி விடுறதுக்கு ஏத்த மாதிரி. பார்வதியும் சந்தோஷமா சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அப்போ சிவன் பார்வதின்னு கூப்பிட திரும்பி பாக்குறாங்க ரெண்டு பேரும். இப்போ உன் குழந்தைக்கு நீ உணவு ஊட்டி சந்தோஷப்பட்டு இருக்க, நான் தவத்துக்கு போறேன், பிரிங்கி முனிவர் வருவாரு, அவரை உபசரிப்பில்ல அப்படின்னு கேக்குறாரு. கவலைப்படாதீங்க, நான் கைலாயத்தோட நாயகி, விருந்தினர்கள் நல்லா கவனிச்சுக்குவேன் அப்படின்னு இந்த அம்மாவும் வாக்கு கொடுக்கறாங்க. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் அவரை வரவேற்றுட்டு உங்களுக்கு தகவலும் அனுப்புறேன் அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்றாங்க. அடுத்த காட்சியில பிரிங்கி முனிவரும் நந்தி வந்துட்டு இருக்கிறது காமிக்கிறாங்க. நந்தி அவரை வாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ பிரிங்கி முனிவர் கைலாயத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றாரு, என்னோட வாழ்க்கை முழுமை அடைஞ்சிச்சு, இந்த இடம் எவ்வளவு பவித்திரமா இருக்கு, நான் இங்க இருந்து திரும்பி போகவே விரும்பல நந்தி, எனக்கு இங்கேயே வசிக்கிறதுக்கு அனுமதி கிடைக்குமா அப்படின்னு கேட்கவும் நந்தி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தார் இல்லையா, அதனால அவர் சொல்றாரு, தாயார் அனுமதிச்சாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாரு. பிரிங்கி முனிவரும் ஆச்சரியப்பட்டு தாயாரா யார் அவங்க அப்படின்னு கேட்க, கைலாயத்தோட நாயகி அன்னை பார்வதி தேவியார்னு சொல்லி வணங்குறாரு நந்தி. திரும்பி பார்த்தா பார்வதி வரவேற்க தயாரா வந்துட்டு இருக்காங்க. நந்தியும் பார்வதி கிட்ட மகாதேவரோட கட்டளைப்படி அந்த முனிவர் நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வணங்கி சொல்றாரு. பார்வதியும் அவரை வணங்கி கைலாயத்துக்கு உங்களை வரவேற்கிறேன், உங்களை பத்தி மகாதேவர் சொல்லி இருக்காரு வாங்கன்னு சொல்ல, இவர் ரொம்ப கோபத்துல இருக்காரு, அவங்க பேசுறது எதையுமே கவனிக்காத மாதிரி நிக்கிறாரு. பார்வதி புரியாம பாத்துட்டு இருக்க நந்தியும் சொல்றாரு, என்னாச்சு உங்களுக்கு அன்னை, நீங்களும் வணங்குங்க அப்படிங்கிறாரு. பிரிங்கி முனிவர், நான் மகாதேவரை
முனிவரை தான் தரிசிக்க இங்கே வந்திருக்கேன், முதல்ல அவரை தான் வணங்குவேன், அவர் எங்க அப்படின்னு கேட்குறாரு. பார்வதி இது கேட்டு அதிர்ச்சி ஆனாலும் நந்தி கோவப்படுறதை பார்த்துட்டு கோவப்பட வேண்டாம்னு அமைதிப்படுத்துறாங்க. மகாதேவர் தியானத்தில் இருக்காரு, சீக்கிரமே உங்களை வந்து பார்ப்பாரு, அது வரைக்கும் கைலாயத்தோட வரவேற்பை ஏற்றுக்கோங்க அப்படின்னு பார்வதியும் சொல்றாங்க ரொம்ப பணிவா. பிரிங்கி முனிவர் வேண்டா வெறுப்பா நின்றுட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.